ரொம்பவே டேஸ்டியான அதே சமயம் அயன் சத்து அதிகமாக இருக்கிற கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் அரை கப்பு உளுத்தம்பருப்பு, அரை கப்பு கடலைப்பருப்பு, ஒரு 5 வரமிளகாய், அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுக்கணும். நல்லா வறுபட்டதும் அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. இப்போது அதே பேனில் ஒரு 5 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பருப்பை விட கருவேப்பிலை அதிகமாக இருக்கணும். கருவேப்பிலையும் ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆற வச்சுருந்த பருப்பை இதுமாரி அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பருப்பு அரைப்பட்டதும் அதுலேயே கருவேப்பிலையும் சேர்த்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த பொடியை அப்படியே சூடான சாதத்தில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 2 ஸ்பூன் பொடியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைன்னா பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் இந்த பொடியில் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, நான் சாதம் ஏற்கனவே ஆற வச்சுருந்தேன், அதை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போது கருவேப்பிலை சாதம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.